இந்த சண்டே மட்டும் நம்மளுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையா சமைச்சுக்கலாம், பொறுமையா சாப்பிட்டுக்கலாம், பொறுமையா எல்லா வேலையுமே பார்த்துக்கலான்ற மாரி தான் இருக்கும். இன்னைக்குமே எனக்கு அப்படிதான் இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய கஞ்சி கூட சின்ன வெங்காயம் வச்சு வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்சுமே ரொம்ப சிம்பிள் தான். முருங்கக்காய் போட்டு பச்சை மிளகா சாம்பார் வச்சுட்டு எறா தொக்கு தான் வந்து பண்ண போறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டு ஃபீவர் அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு லஞ்சுமே சிம்பிளாவே முடிச்சிடலான்னு இன்னைக்கு இத தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நவாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே கோல்டு. பட் இருந்தாலுமே எனக்கு நவாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில வந்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பண்ணி சாப்பிட்ருந்தேன். ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூலுக்கு வெளியிலயுமே இந்த நவாப்பழம் பாக்கெட்ல உப்பு போட்டு வந்து வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப விலை கம்மியா தான் ரூ. 1 ரூ. 2 அப்படியே தான் குடுத்து வாங்கியிருப்போம். இப்ப சீசனோ என்னவோ கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீசன்லாம் போயிடுச்சு அப்படின்னா, விலை ரொம்பவே ஜாஸ்தியா வந்து விப்பாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு இந்த லஞ்ச் தான். உங்க வீட்ல இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.